அவருக்கு வயசு வந்து 82 வயசு ஆகுது. மாதம் 10ஆம் தேதி பஸ்ஸில் போகும்போது பஸ்லேருந்து கீழே விழுந்துட்டார். விழுந்த உடனே அங்கே இருந்தவங்க பார்த்து ஆம்புலன்ஸ் ஏற்றி அனுப்பிச்சு ஹாஸ்பிட்டலில் நைட்டு விழுந்தார். நைட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. நாங்களே காலையில் தான் போனோம். எங்களுக்கு தெரிஞ்சு போனால் ஆப்ரேஷன் பண்ணி படிக்க வச்சுருந்தாங்க. அதுலேருந்து முதல்ல 2 ஆப்ரேஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறமா பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு போனோம். நாங்கள் 20 நாள் பொறுத்து பிளாஸ்டிக் சர்ஜரி போனோன்னா அங்கே 2 ஆப்ரேஷன் பண்ணாங்க. சதயத்தை வச்சு இது பண்ணணுன்னு அங்கே 1 மாதம் இருந்தோம். அங்கே இருந்துட்டு திருப்பி வந்து 1 மாதம் வீட்டில் இருக்குன்ட்டு மாவு கட்டு போட்டு அனுப்பிச்சாங்க. மாவு கட்டு போட்டு வச்சுட்டு திருப்பி போனால் கம்பியில் பாதத்தில் இருக்கிற கம்பி எடுக்கணும் அப்படி சொன்னாங்க. பாதத்தில் கம்பி எடுக்கணும்னு சொன்னால் அப்புறம் பார்த்தா அந்த நேரத்துக்கு ஆப்போசிட்டில் டாக்டர்லன்ட்டு அதுக்கு அடுத்த வாரம் வாங்க 2 வாரம் பொறுத்து வரணும், அது அப்புறமா எடுத்துக்கலாம், நடுவில் இருக்குது எடுக்க முடியல அப்படின்னாங்க. இப்போ லாஸ்ட்டாக சொன்னாங்க இப்போ 6 மாதம் ஆகிடுச்சு. இப்போது 6 மாதத்தில் 3 மாதம் ஹாஸ்பிட்டல் இருந்தார், 3 மாதம் வீட்டில் இருக்கிறாரு. இப்போ லாஸ்ட்டாக என்ன சொல்லிக்கிறாங்க, கம்பி இருக்குது, அந்த எலும்பு ரொம்ப தடமாக இல்லை, அதனால் 2 நரம்பு மாதிரி கம்பி வரும், அந்த கம்பியை வந்து ஹோல்ஸ் போட்டு அந்த சைடு சப்போர்ட் கொடுக்கணும், அதை மட்டும் ஆப்ரேஷன் பண்ணணும், அதுக்கு 1 மாதம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்கன்னு மாவு கட்டு போட்டு அனுப்பிச்சாங்க. இவர் மாவு கட்டு போட்டு வந்து திருப்பி என்ன பண்ணுறாரு, திருப்பி ஹாஸ்பிட்டல் போகல, நான் இந்த மாவு கட்டு இங்கே புத்தூர் கட்டு கட்டிக்கிறேன், அதனால் இங்கே போகல, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன் அப்படின்னாரு. அதனால் இங்கே கூட்டு வந்து